பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடுத்து வருகிறது. இந்த போருக்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு ராணுவம் பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு ஏதாவது விசேஷமான காரணம் இருக்கா அப்படின்னு நம்மளும் விசாரிச்சோம். சிந்தூர்னா பெண்கள் நெற்றியில் வைக்கக்கூடிய குங்குமம் அப்படின்னு அர்த்தம். இந்திய பெண்களோட குங்குமத்தை அளித்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு சரியான பாடத்தை புகட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சாங்களாம். இந்த தாக்குதலை அறிஞ்ச காஷ்மீர் மக்களும் இதனை வரவேற்று பல்வேறு இடங்கள்ல இனிப்பெல்லாம் வழங்கி கொண்டாடிட்டு வர்றாங்க. அதிகாலையில நடந்த இந்த தாக்குதல்ல தீவிரவாதிகள் முகாமிட்டிருந்த 9 இடங்களை குறி வச்சு அடிச்சிருக்காங்க. அதே நேரத்துல பாகிஸ்தான் ராணுவ முகாம்கள் மீது எந்த விதமான தாக்குதலும் நடத்தலன்னு இந்திய ராணுவம் விளக்கம் கொடுத்திருக்கு. தீவிரவாதிகளுக்கு எதிராக தான் நாங்க போர் நடத்துறோம், இதுல பாகிஸ்தான் எதிர்த்தா எங்களுக்கு ஒரு வழி இல்ல, பாகிஸ்தானையும் அடிப்போம் அப்படிங்கிற தகவலை உலக நாடுகளுக்கு சொல்றதுக்காக தான் தீவிரவாதிகள் முகாம் மேல தாக்குதல் நடத்திச்சான் இந்திய ராணுவம். இது ஒரு பக்கம் இருக்க, இந்தியா பாகிஸ்தான் எல்லையில இருக்கக்கூடிய 5 விமான நிலையங்களைய தற்காலிகமா மூடி இருக்காங்க. இத்தோட மத்திய அரசு நிப்பாட்டிக்கல. இந்த விவகாரம் தொடர்பாக இந்தியாவோட நட்பு நாடுகளா இருக்கக்கூடிய அமெரிக்கா, ரஷ்யா, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்தியா பாகிஸ்தான் எல்லையில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கக்கூடிய அப்டேட்டும் கொடுத்திருக்காங்களாம். கடந்த 2001 நாடாளுமன்றத்தின் மீது நடந்த தாக்குதல், 2019 புல்வாமா தாக்குதல்ல தொடர்புடைய ஜெய்ஷி முகமது அப்படிங்கக்கூடிய தீவிரவாதிகள் முகாம் மேலையும், தற்போதைய தாக்குதலுக்கு மூளையா செயல்பட்ட லஷ்கர்-இ தொய்பாவோட பயிற்சி முகாம் மேலையும் நம்ம ராணுவம் தாக்குதல் நடத்தி வராங்களாம். இந்திய ராணுவத்தை எண்ணி பெருமைப்படுறேன். ஜெய்ஹிந்த்னு மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த விஷயத்துக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்கார். அதே போல இந்திய ராணுவத்தோட இந்த முயற்சிக்கு தமிழ்நாட்டோட ஆதரவு என்னைக்கு இருக்குன்னு நம்ம சிஎம் ஸ்டாலினும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் ட்வீட் போட்டிருக்காங்க. ஆக மொத்தம் இந்தியா பாகிஸ்தான் போர் விவகாரத்துல இந்தியாவே ஓரணியில திரண்டு இருக்குங்க. நாம போரை பார்த்து 54 வருஷம் ஆயிருச்சு. ஒருவேளை போர் தொடர்ந்தால் மக்கள் எப்படி தங்களை பாதுகாத்துக்கணும்னு நாடு முழுவதும் 300 மாவட்டங்கள்ல போர்க்கால ஒத்திகை நடத்தணும். மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு இப்படி ஒரு அவசர உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க. இது எதுக்காக அப்படிங்கிறதையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோங்க. மக்களோட பயத்தையும் குழப்பத்தையும் போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போர் ஒத்திகை. குறிப்பா போர் ஏற்படுகிற பொழுது தற்காலிகமா மின்தடை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி செல்போன் சிக்னல்கள் நிறுத்தம் செய்வாங்க. திடீர்னு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸை கூட நிப்பாட்டிடுவாங்க. சூழலை பொறுத்து சில இடங்கள்ல இருந்து மக்களை வெளியேற்றவும் செய்வாங்க. தண்ணீர், மருந்து, எமர்ஜென்சி லைட் இதெல்லாம் ரெடியா வச்சிருக்கணும். உறுதிப்படுத்தப்படாத அல்லது வதந்திகளை சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்ணவே கூடாது. வானொலி மற்றும் அரசு செய்தி நிறுவனங்கள் வெளியிடக்கூடிய செய்திகளை மட்டுமே நம்பகமா எடுத்துக்கணும். பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்திய ராணுவத்துக்கு எதிராகவும் யாராவது பேசினா அவர்களை பற்றின தகவல்களை உடனே காவல்துறைக்கு தெரிவிக்கணும். பாகிஸ்தானுக்கு எதிரான போர்ல நாம ஒன்றுபட்டு காஷ்மீர் பகல்காம்ல இன்னுயிர் நீத்த இந்தியர்களுக்கு நியாயம் கிடைக்க ஒற்றுமையோட இருக்கணும் அப்படின்னும் அரசு விரும்புதான். அதுக்கெல்லாம் மக்களை தயார்படுத்துறதுக்காக தான் இந்த முன்னேற்பாடு ஒத்திகை அப்படின்னு சொல்றாங்க விவரம் அறிஞ்சவங்க. தனிப்பட்ட ஸ்டாலினையோ திமுக அரசையோ பாராட்ட வேண்டாம். தமிழ்நாட்டோட வளர்ச்சியையும் தனித்துவத்தையும் மக்கள் கிட்ட எடுத்து சொல்லுங்க அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்காராமே, என்ன காரணமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. எடிட்டர்ஸ் மீட்டிங்ல தான் முதல்வர் மு க ஸ்டாலின் அப்படி பேசியிருக்காரு. அதாவது பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துறையினரை முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை கலைவாணர் அரங்கத்துல வச்சு சந்திச்சாரு. அதுல தினத்தந்தி, தினமலர், தினகரன், தி இந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, விகடன், நக்கீரன், குமுதம், புதிய தலைமுறை, தந்தி டிவி, நியூஸ் 18 தமிழ்நாடு, நியூஸ் தமிழ் மற்றும் சன் நியூஸ்னு பெரிய பெரிய பத்திரிகைகளோட ஓனர்ஸ், சிஇஓ, எடிட்டர்ஸ் எல்லாரையும் சந்திச்சிருக்காரு. அப்ப அவரு திமுக அரசு விமர்சிக்கிற அளவுக்கு பாராட்டவும் செய்யுங்க, விமர்சனங்களை வேண்டான்னு நான் சொல்லவே இல்லை. என்னோட 60 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில விமர்சனங்களை பார்த்தே வளர்ந்தவன் தான் நான். ஆனா சில ஊடகங்கள் திமுகவை விமர்சிப்பத ஒரு பணியாவே வச்சிருக்காங்க. அதனை மாற்றி நல்லதை பாராட்டுங்க, தவற விமர்சிங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் உங்க விமர்சனங்களுக்கும் விமோசனம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. பத்திரிகை தலைமைகளோட முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு ஏன் இந்த திடீர் சந்திப்புன்னு விசாரிச்சா
தேர்தல் வருதுங்க, செய்தியாளர்கள் கிட்ட கொஞ்சம் நெருக்கமான உறவை மேம்படுத்தினா நல்லதுன்னு சிஎம்க்கு வேண்டப்பட்ட ஜேர்னலிஸ்ட் அவருக்கு சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்ச பிறகு திமுகவோட செய்திகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்த பல ஊடகங்கள் திமுக அரச கடுமையா விமர்சிக்கவும் தொடங்கியிருக்காங்க. இதுல பாஜகவோட வேலை ஏதாவது இருக்கா அல்லது என்னதான் பிரச்சனைன்னு அவரே நேர்ல தெரிந்து கொள்ள வேணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதான் இந்த மீட்டிங்குக்கு தடபுடலான ஏற்பாடா. அது சரி, இன்றைய சூழல்ல ஊடகங்களை விட சமூக ஊடகங்களோட தாக்கம் தானே அதிகமா இருக்கு. அதை எப்படி சரி பண்ணி போறாங்களாம்? அந்த வேலைய சபரீசனோட பென் டீம் கணக்கச்சிதமா பார்த்துட்டு இருக்காங்களாம். இது ஒரு பக்கம் இருக்க, இதே போல ஒரு சந்திப்பை நடத்த எடப்பாடி பழனிசாமியும் தீவிரமா யோசிச்சுட்டு வராராம். அதிமுகவை பொறுத்தவரை விவாதங்களுக்கு அதிமுக நிர்வாகிகள் போறதே இல்லை. அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாங்கிற முடிவுலையும் எடப்பாடி பழனிசாமி இருக்காராம். எடப்பாடி பழனிசாமியோ கடந்த காலங்கள்ல திமுகவோட வெற்றிக்கு பணியாற்றின பெண் டீமோட மீடியா மேனேஜரையே ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டாராம். ஏற்கனவே திமுக தலைமை மேல கொஞ்சம் மன வருத்தத்துல இருந்தவரு எடப்பாடி பழனிசாமிக்காக இறங்கி நின்று வேலை செய்ய போறாராம். இப்ப ஊடகவியலாளர்கள் தான் பாவம், இந்த இருவரோட அன்பு தொல்லையில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம தவியா தவிச்சிட்டு வராங்களாம். ஊருக்கே வழிகாட்டுற நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலையும் ஏதோ சிக்கலாமே, விசாரிச்சீங்களா அப்படிங்கிற கேள்வி புரியுது. நம்ம நெக்ஸ்ட் வேவ் டீம் கிட்ட அதை பத்தியும் கேட்டிருந்தோம். திருச்செந்தூர் முருகன் கோயில் கும்பாபிஷேகம் வர்ற ஜூலை மாசம் 7ஆம் தேதி நடக்குது. இந்த தேதியில அரசு அதிகாரிகள் குறிச்சு கொடுத்த நேரத்துல கும்பாபிஷேகம் நடத்தினா ஆட்சியாளர்களுக்கும் நீதி பரிபாலனம் செய்யறவங்களுக்கும் கிராமத்துக்கும் நல்லது நடக்காம போயிடும் அப்படின்னு திரி சுதந்திர பிராமணர்கள் ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காங்க. அதாவது அதிகாரிகள் காலை 9 மணில இருந்து 10:30க்குள்ள கும்பாபிஷேகம் நடத்தலான்னு முடிவு செஞ்சிருந்தாங்க. இந்த நேரத்துல கும்பாபிஷேகம் நடத்தக்கூடாது, இது ஆட்சியாளர்களுக்கு மட்டும் இல்ல மக்களுக்கும் நல்லது இல்லைன்னு சொல்லி கோயில் நிர்வாகத்துக்கு தொடர்ச்சியா 22 முறை கடிதங்கள் அனுப்பியிருக்காங்க. இதனை அடுத்து அதிகாரிகள் அவங்கள நேர்ல வரவழைச்சு பேசியிருக்காங்க. எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட அதிகாரிங்க நாங்க குறிச்ச நேரத்தை மாத்த முடியாதுன்னு கராரா சொல்லிட்டாங்களாம். இதனை அடுத்து திரிசுந்தர பிராமணர்கள் நாங்க குறிச்சு வச்சிருக்கிற நேரமான 12 மணி 5 நிமிஷத்துல இருந்து 12 மணி 47 நடத்துறதுதான் சரின்னு முதலமைச்சருக்கு பல்வேறு வகைகள்ல மெசேஜ் அனுப்பிட்டு வர்றாங்களாம். இது மாதிரி கடந்த 1909 வருஷம் மூலவர் பிரதிஷ்டை நண்பகல் 12 மணிக்கு மேலதான் நடந்துச்சுங்கிற ஆதாரத்தையும் முதல்வர் அலுவலகத்துக்கு தட்டி விட்டு இருக்காங்களாம். இது குறித்தும் நம்ம நெக்ஸ்ட் வேவ் விசாரணையில இறங்கணும். தமிழ்நாடு முழுசும் அதே ஜூலை 7ஆம் தேதி 13 கோயில்கள்ல கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அங்கெல்லா கோயில்லையும் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை தான் கும்பாபிஷேகம் நடக்குது. இந்த ஒரு கோயில்ல மட்டும் 12 மணிக்கு மேல கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு சொல்றது விந்தையா இருக்குங்க அப்படின்னு அதிகாரிகள் சொல்றாங்க. ஆக அர்ச்சகர்கள் ஒரு அணியாவும் அதிகாரிகள் ஒரு அணியாவும் அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய அணியரசியலை விட ரொம்ப பயங்கரமா திருச்செந்தூர் கோயில்ல இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நல்ல பஞ்சாங்கம் பார்க்கக்கூடியவங்களை நேரடியா அழைச்சிட்டு வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அவங்க மூலமா நேரம் குறிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பக்தர்கள்.